மோசே கிட்ட கேட்கிறார், ஜனங்களுக்கு என்ன வேணும்னு. ஆண்டவரே, அவர்களுக்கு மன்னா வேணும். என்ன வேணுமா? சரி, உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் மோசே கிட்ட கேட்கிறார். ஆண்டவரே, உன் கிருபை ஏன் கிருபை கேட்டா தெரியுமா? மன்னா கேட்டா மன்னா கொடுப்பார், இறைச்சி கேட்டா இறைச்சி தருவார், கிருபை கேட்டா கிருபை தருவார். பட் அந்த கிருபை வாங்கிட்டேன்னா நீ எதுவுமே அதுவே எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, மொத்தமா நம்ம கிட்ட வந்துடும். அதுதான் மோசைக்கு தெரிஞ்சிச்சு. நான் எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஒரு ரெடி, நான் ஒன்னொன்னா கேட்கறத விட மொத்தமா சேர்த்து வைக்கிற அந்த கிருபை. அந்த கிருபை கேட்டா பாருங்க, கிருபைனால எல்லாவற்றையும் நிரப்பினார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது தெரியுமா? அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அதனாலதான் எத்தனை பேருக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை வேணும். எனக்கு மண்ணா கொடுங்க ஆண்டவரே, சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே, குடிக்க தண்ணி கொடுங்க ஆண்டவரே, கறி கொடுங்க ஆண்டவரே, மீன் கொடுங்க ஆண்டவரே, இப்படிலாம் கேட்கறதை விட கிருபை கேட்குங்க. அந்த கிருபை வாங்கிட்டீங்கன்னா எல்லாவற்றுக்கும் தேவைகளான சொல்லி. அதனாலதான் இந்த கர்ச்சிப்பில் தேவனுடைய கிருபை இறங்கி இருக்கு. யார்கிட்ட இந்த கர்ச்சிப் போதோ அவர்களுக்குள்ள அந்த கிருபையினால எல்லாவற்றையும் பெற்று எது விசுவாசிக்கிறீங்க. கடைசி ஆண்டவர் என்னிடத்துல வெளிப்படுத்தினா இந்த கிருபை உள்ள இந்த கர்ச்சிப் உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். அல்லேலூயா. யாராவது ஒருத்தருக்கு இது கடந்து போகும் நான் நினைக்கிறேன். இதை வீட்டுக்குள்ள நீங்க வைக்கும் போது கிருபை உங்ககிட்ட கம்யூனிகேட் ஆகுது. அல்லேலூயா. இதை கொடுங்க, எனக்கு குழந்தை கொடுங்க, எனக்கு வீட்டுக்குள்ள ஆசிரியர்கள் கொடுங்க, வேலை கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கு செய்திருக்கிற வேலை ப்ரொமோஷன் கொடுங்க. ஒன்னா கேட்கறதை விட இதை வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா கிருபைனால எல்லாவற்றையும். அல்லேலூயா. சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய கிருபை எனக்குள்ள, அவருடைய கிருபை எனக்குள்ள. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ கிருபை உனக்குள்ள. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியங்களுக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து விட்டு வெளியே வரும்போது ஒரு பெரிய பொருளுடைய கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு மோசேக்கு, என் பிள்ளைங்க வெறுமையா வரக்கூடாது, இந்த எகிப்து விட்டு கானானுக்குள்ள போகணும்னா என் பிள்ளைங்க ஐஸ்வர்யத்தால் வரணும். மோசேக்கு சொல்றாரு, எல்லா இடத்துலயும் நகைகளை போ, கோல்டுகளை கொடு, பிள்ளைங்களை அதை எடுத்துன்னு வரும்போது அநேக பேர் அதை பார்க்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்க நடக்கும் போது மேகஸ்தம்பம் கூட இருந்தது, இரவில் அக்கினி ஸ்தம்பமும் இருந்தது. மற்ற ஜனங்கள் எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட்டார்களாம். ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு காரியம் நடந்தது. இவங்க போகும்போது மேகமும் கூட போகுது. இவங்களுக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யம், இவங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், இவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், இவங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை ஆண்டவர் கொடுத்தது எல்லாத்தையும் அவர்கள் பார்த்தார்கள். 2024 முடிச்சுட்டு இப்போ உள்ள வந்துட்டீங்க. நீங்க உள்ள வந்திருக்கிறீங்கன்னா ஐஸ்வர்யத்தால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அநேக பேர் உன்னை பார்க்குவாங்க, உன் குடும்பத்தை பார்க்குவாங்க. நீ இவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்கிறீங்க, இவ்வளவு அபிஷேகமா இருக்கிறீங்க, ஆவின் வரங்களால் இப்படி செயல்படுறீங்க, வல்லமையினால் விசுவாசத்தை தொடர்றீங்க, இவ்வளவு அற்புதங்களை செய்யறீங்களே, இவ்வளவு அடையாளங்கள் நடக்குது உன்னை மட்டுமா. அநேக பேர் இதை கண்டு அல்லேலூயா உன்னை குறித்து சாட்சிகளை கொடுப்பார்கள், மகிழ்ச்சியா இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு சத்துருவே உன்னை பார்த்து ஓடுவான், அடுத்து ஒரு சத்துருவே உன்னை பார்த்து புகழுவான். அப்படிப்பட்ட மகிமையான ஆண்டுக்குள்ள கர்த்தரோட வைத்திருக்கிறார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க சத்தமா. அல்லேலூயா. பிசாசு வந்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துகிட்ட. அவர் மேல ஒரு முக்காடு போட்டு இருந்தது. வந்தா பார்த்தா, ஆண்டவரோட பேசினான், வசனத்தின் மூலியமா ஆண்டவரை தாக்கினான், ஆண்டவரை சோதனைகளை கொண்டு போனான். இவ்வளோ விஷயங்களை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துகிட்ட பிசாசு செய்தான். ஆனா பயப்படாம நின்னான். எப்போ அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் காணப்பட்டாரோ, அவருடைய முக்காடு எடுக்கப்பட்டதோ, இவர் தான் தேவகுமாரன் பார்த்தாரு. அவர்கிட்ட நெருங்கி வர முடியல, அவர்கிட்ட வந்து பார்க்க முடியல. அல்லேலூயா. இதுக்கு முன்ன உங்களுக்கு ஒரு முக்காடு போட்டு இருந்தது. அதனாலதான் சத்துரு ஈஸியா உங்களை வந்து டிஃபீட் பண்ணலாம்.
அல்லேலூயா. சத்துரு ஈஸியா வந்து உங்களை அட்டாக் பண்ணலாம். ஆனா உங்க மேல இருக்கிற முக்காடு ஏசு எடுத்துறார். அவருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கு. பரிமள தைலத்தினால் உன்னை நிரப்பி இருக்கிறார். இனி வர்ற சத்துருவா இருந்தாலும், சாத்தான இருந்தாலும், மந்திரங்கள் இருந்தாலும், பிள்ளை சூனியம் செய்வனை எது இருந்தாலும், உன் மேல இருக்கிற அபிஷேகம் பார்த்து அவன் ஓட ஆரம்பிப்பான். வசனம் சொல்லுது, வருகிறது ஒரு வழி, ஆனா ஓடுகிறது தீ வழி. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தம் வரலையே. 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 20வது வசனம். Second Chronicles chapter 20 verses 20. வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள். அல்லேலூயா. அடுத்து கீழே லைனே சொல்லுது, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள். கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, நீங்க செழிப்பாக இருக்கணும். கர்த்தருடைய நோக்கம் என்னன்னா, என் பிள்ளைங்க ஐஸ்வர்யமா இருக்கணும், சுகமா இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. எதுமே சுவாசிக்கிறீங்க. இது சொல்றாரு, கர்த்தரால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளை நம்புங்க, அப்போது சித்தி பெறுவீர்கள், செழிப்பாக இருப்பீர்கள். அல்லேலூயா. சத்தம் வரலையே. பாலாக்குன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் மோவாபிய இடத்துல சேர்க்கப்பட்டான். அவனுடைய வேலை என்னன்னா, இஸ்ரவேலை எப்படியாச்சும் நான் தோற்கடிக்கணும், இஸ்ரவேலை எப்படியாச்சும் நான் அழிக்கணும். இதுதான் அந்த ராஜாவுடைய வேலை. அல்லேலூயா. அதனால இஸ்ரவேலுக்குள்ள இருக்க ஒரு தீர்க்கதரிசி பிலியாமை கூப்பிட்டு, நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், இந்த இஸ்ரவேலுகளை எப்படியாச்சும் நீ சபிச்சிரு. நீ சபிச்சிட்டனா இஸ்ரவேலை நாங்க ஈஸியா அட்டாக் பண்ணிடுவோம், இஸ்ரவேலை ஈஸியா நாங்க தோற்கடிச்சிருவோம். ஏன் இஸ்ரவேலை எங்களால் தோற்கடிக்க முடியலன்னா, கர்த்தருடைய கரம் அவங்க மேல இருந்தது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க மேல இருந்தது. அதனால யாராலும் இஸ்ரவேலை நெருங்க முடியல, இஸ்ரவேல கிட்ட போக முடியல. அதனால ராஜா என்ன பிளான் போடுறான்னா, இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, உனக்கு எல்லாமே தரேன், இவங்களை சபிச்சிருன்றான். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. இவர் கழுதை கூட்டிட்டு போறாரு இஸ்ரவேலை சபிக்க. போற வழியில ஒரு தூதன் வந்து நிற்கிறான் பட்டயத்தோட. கழுதை அதை பார்க்க ஆரம்பிக்குது, ஆனா இவன் பார்க்கல. கழுதை குறுக்குமாய் நின்று கழுதை வாயை திறக்க வச்சு ஆண்டவர் பேசுறார். கழுதை சொல்லுது, போகாத, உனக்கு முன்னே தூதன் கையில பட்டயத்தோட நிக்கிறான், நீ முன்னே போனா அவனை அறுத்துருவான். அல்லேலூயா. அவன் ஒரு கோலை எடுத்து அடிக்கிறான் கழுதைய. தூரம் போ, தூரம் போ, வழி விடு, என்ன போகிறது வழி விடுன்னு. கழுதை நியாயமா பேசுது, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நீ என்ன இவ்வளவாய் என்னை பார்த்துக்கிற, நான் நன்றி உள்ளவளாய் இருக்கிறேன் இல்லையா? நீ போனா உன்னை அழிச்சிடுவான் தூதன், அதனால நான் உனக்கு குறுக்க நான் நிற்கிறேன், நீ போகாதபடி. நீ போனா அதை தாண்டி போனா உனக்கு என்ன வந்தாலும் ஆயிடுவேன், இது நியாயமே இல்லை, என்னை நீ அடிச்சிட்ட. அப்போதான் அவன் பார்த்துட்டு அவன் திரும்புறான். அல்லேலூயா. மறுபடியும் தீர்க்கதரிசிகிட்ட வந்து சொல்றாரு. ராஜா சொல்றான், மோவாபியர் அந்த கூட்டத்திலிருந்து பலாம், பிலியாம் தீர்க்கதரிசியே, இன்னும் உனக்கு அதிகமா தரேன், எப்படின்னா அவன் என்ன பண்ணிடு, சபிச்சிரு. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இவன் நினைச்சது, இவன் சபிக்கணும்னு நினைச்சது, அது நிறைவேறுச்சு. கர்த்தர் சொல்றாரு இந்த தீர்க்கதரிசிக்கு, என் பிள்ளைகளை நீ சபிச்சன்னா நான் இன்னும் அவங்களை ஆசீர்வதிப்பேன், என்னுடைய ஆசீர்வாதம் அவங்க மேல இருக்குது, நீ சபிக்க வேண்டாம் போன்னு அனுப்புற. இவன் வந்துடுறான், ஆனா அங்க இருக்கிறவங்க விடல, இல்ல நீ சபிக்கணும். அல்லேலூயா. நீ சபிக்கணும். ஆனா அதே போல இஸ்ரவேல் தோற்கடிக்கப்பட்டாங்க. என்னதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தாலும், ஆனா இஸ்ரவேல ஈஸியா அட்டாக் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த தீர்க்கதரிசினால கூட. இவனும் காரணம் தான். அல்லேலூயா. எப்படின்னு நான் சொல்றேன். வெளிப்படுதல் 2வது அதிகாரம்
வசனம் 14, Revelation chapter 2 verses 14. எப்படி இஸ்ரவேல் தோற்கடிக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆகிலும் ஆமென் சொல்லலாமா? எல்லா தேசங்களும் இஸ்ரவேல் தோக்கணும். யார் தோக்கணும்? இஸ்ரவேல் தோக்கணும். அதுக்கு இஸ்ரவேலை தோக்கிறதுக்கு யார் பிளான் கொடுக்குறா தெரியுமா? யார் ஐடியா கொடுக்குறா தெரியுமா? இஸ்ரவேல் ஈஸி அடிக்க அந்த மோவாபிய அந்த கூட்டத்துல வந்த ராஜா சொல்றான். அல்லேலூயா. ராஜா சொல்றான், எனக்கு தெரியும் இந்த இஸ்ரவேல் எப்படி விழுவாங்கன்னு. அவன் தான் எல்லா தேசத்துக்கும் போய் சொல்றான், டேய் நீங்களாம் இஸ்ரவேல் கிட்ட நெருங்கி போனா கர்த்தர் இருக்கிறாரா, அவங்களுடைய கடவுள் இருக்கிறாரா, அவங்களை தொடவே முடியாது, அவங்க நிழல நீ தொட முடியாது, ஆனா அவங்களை அடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு இவன் கற்றுக் கொடுக்குறான் இந்த ராஜா. அப்ப இந்த ராஜாவுக்கு எப்படி இஸ்ரவேலோட வீக்னஸ் தெரியும்னா தீர்க்கதரிசி மூலியமா. ஹல்லேலூயா. எது பேர் சுவாசிக்கிறீங்க சத்தமா? பிசாசுக்கே தெரியாதுங்க இஸ்ரவேல்களை தோற்கடிக்க. பிசாசுக்கே தெரியாது. உண்மையா சொல்றது, தீர்க்கதரிசனமா சொல்றேன் நானு, உங்களை தோற்கடிக்க பிசாசுக்கு கூட தெரியாது. அல்லேலூயா. சில தீர்க்கதரிசிகளுக்கு தெரியும் உங்களை தோற்கடிக்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பிலியாமே தீர்க்கதரிசியே நீ சபிச்சா அல்லேலூயா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்ப பிலியாம் என்ன பண்றான்? பலி செலுத்தி கடவுளை கூப்பிடுறான், அவங்க கடவுளை கூப்பிடுறான், கூப்பிட்டு இவங்களை சபிக்கணும்னு பாக்குறேன் இஸ்ரவேல. ஆனா இஸ்ரவேலுடைய கடவுள் பேசுறாரு, இவங்களை நீ சபிக்க முடியாது, ஏன்னா நான் அவங்க ஆசீர்வதிச்சிட்டேன், அவங்க நான் என்ன பண்ணிட்டேன்? ஆசீர்வதிச்சிட்டேன். அல்லேலூயா. ஆனா பிசாசுக்கு தெரியாது இவங்களை எப்படி சபிக்கணும்னு, பிசாசுக்கு தெரியாது இஸ்ரவேல் எப்படி அழிக்கணும்னு. ஆனா ஒண்ணு சொல்லிட்டுங்களா, அல்லேலூயா, சத்துருக்கு தெரியும் உங்களை எப்படி அடிக்கணும்னு. எப்படி தெரியும்னா தீர்க்கதரிசி மூலமா வெளிப்பட்டு அவன் ஆசைப்பட்டு சொல்லிட்டான் இவங்களோட வீக்னஸ் இஸ்ரவேல். அல்லேலூயா. எது பேர் சுவாசிக்கிறீங்க? வசனம் சொல்லுது, எப்படி உன்னை ஈஸியா பிசாசு அடிக்கிறான் தெரியுமா? எப்படி உன்னை சத்துரு உன்னை ஈஸியா அட்டாக் பண்றது தெரியுமா? நீ அசுத்தமானது தொடுற. நீ எதை தொடுற? அசுத்தமானது தொடுற, அசுத்தமானது பார்க்கிறோம். இதை செய்கிறதுனால அவனுக்கு தெரியுது இப்ப ஈஸியா இவங்களை அடிக்கலாம். அல்லேலூயா. எதுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உண்மைதானே? உண்மைதானே? ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குது, ஆனா சாபமா எப்படி மாறுதுன்னா பிசாசு நம்மளை சபிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா சத்துரு எப்படி நம்மளை சாபமாய் மாற்றிக்கிறானா, சத்துரு என்ன செய்யறானா இஸ்ரவேலுக்குள்ள இந்த மோவாபிய ஸ்திரீகளை உள்ள அனுப்புறான், அழகான பெண்களை உள்ள அனுப்புறான். அனுப்புனதுமே எல்லாம் ஈச்சையில விட்டாங்க இஸ்ரவேல். இப்போ பாவத்தின் சம்பளம், இப்போ பாவம் செய்ததுனால சத்துருக்கு ஈஸியா தெரிஞ்சிச்சு இவங்களை ஈஸியா அட்டாக் பண்ணலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் அசுத்தக்குள்ள போகிறான்னா பிசாசுக்கு உன்னை அழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனா உன் சத்துரு ஈஸியா உன்னை அழிப்பான். அல்லேலூயா. யாரும் உன்னை கீழே தள்ள, நீ யாராம கீழே விழுற, நீ எல்லாம் பாவத்துல விழுற, நீ தான் அசுத்தத்தை தொடர. சுத்தமானது அசுத்தமானது வசனம் சொல்லுது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதா எது சுத்தம் எது அசுத்தம்னு? எது கிளீன் எது அன்கிளீன் உங்களுக்கு தெரியாதா? அல்லேலூயா. இதை சாப்பிடுகிறது அசுத்தம், இதை தொடுகிறது அசுத்தம், இதுல இருந்து விட்டு விலகி வரணும், நம்ம சுத்தமானது இருக்கணும். அல்லேலூயா. சுத்தமானது புசிக்கணும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? இது இஸ்ரவேலுக்கு தெரியாதா? இவ்வளவு தெரிஞ்சோம் அசுத்தத்துக்குள்ள இவர்களே தான் போய் விழுந்தாங்க, அதனாலதான் சத்துரு ஈஸியா வந்து இஸ்ரவேல் அடிச்சான். அதுக்கு முன்னாடி அசுத்த தொடாதனால, இச்சைகளுக்குள்ள போகாதனால, பாவங்களை செய்யாதனால அவங்களை தொட முடியல. எது பேர் சுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி தானே, ஏன் என்ன பிசாசு இவ்வளவு அட்டாக் பண்றான், ஏன் சத்துரு என்னை ஏறி மிதிக்கிறான்? காரணம் ஆண்டவர் கிடையாது, காரணம் பிசாசு கிடையாது, காரணம் சத்துரு கிடையாது, காரணம் நீங்க தான். எதை தொடக்கூடாது அதுதான் தொடணும், எதை பார்க்க கூடாது அதுதான் பார்க்கணும். அசுத்தத்தை உள்ள கொண்டு வந்ததுமே அவன் உள்ள டைரக்டா வரான். அப்ப வழியை யார் ஆயத்தம் பண்றது? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப எது என்ன பண்றதுன்னு தெரியாம மாட்டிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை நான் எப்படி மீண்டும் வெளியே வருவேன்? உபவாசம் எடுக்கிறீங்க, ஜபம் பண்றீங்க, அபிஷேகத்தை பெறுறீங்க, அந்நிய பாஷைகளை பேசுறீங்க, அனலா இருக்கிறீங்க, இவ்வளோ இருந்தும் உங்க கட்டு ஓடிலையே. ஏன்னா இடம் கொடுத்தது நீங்க.
நீங்க இடம் கொடுத்தா தான் அவன் வருவான். அவனால டைரக்டா உன்னை வந்து மோத முடியாது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமா என்ன பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியல. அதனால அடுத்து உங்களுடைய பிள்ளைங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வராங்க, அவங்களும் அதே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே போல ஆண்டவர்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நாங்க இப்படியே இருக்கணுமா? என் தாய் தகப்பன் தான் இப்படி இருந்தாங்க ஆண்டவரே, உன்னே நம்பி இருந்தாங்க, இப்ப நாங்களும் இப்படியே இருக்கிறோமான வெறுமையா. ஆனா அவங்களுக்கும் தெரியல அடுத்து நான் நடந்து கொண்டு இருக்குது. அடுத்து ஒரு ஜெனரேஷன் அப்படிதான் நடக்குது. ஏன்னா வசனமே சொல்றதுல பழைய ஏற்பாடுல 3ஆம் 4ஆம் தலைமுறை சாபம் உன்னை வாட்டி வதைக்கும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமா பாருங்க. ஒரு பாட்டில் எடுத்துருங்க. இந்த சின்ன சின்ன பூச்சிங்க பருவ தெரியுமா? இந்த பூச்சிங்களை அந்த பாட்டில் போட்டு மூடியை போட்டு ஒரு 3 வீக்ஸ் இல்லை 3 மந்த் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அந்த பூச்சி உயிரோடு தான் இருக்கும். இப்போ பாட்டிலில் சில பூச்சிங்களை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு அப்பவே ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பூச்சி பறந்துடும். அதே அந்த பாட்டிலில் பூச்சிங்களை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மந்த் விட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் இருக்குது, அது வெளியே தானே வரணும், ஆனால் வெளியே வர முடியாது. அல்லேலூயா. அது என்ன நம்பிச்சுன்னா நான் இதுக்குள்ளேயே தான் இருக்கணுன்றது நம்பி அந்த பாட்டிலுக்குள்ளே அந்த பூச்சிகள் இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு பிசாசு அப்படிதான் உங்களுக்கு செஞ்சுட்டான். அல்லேலூயா. நீங்க இதை தாண்டி எங்கே போயிடக்கூடாதுன்னு ஒரு எல்லைகளுக்குள்ள உங்களுக்கு வச்சிட்டான். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தினால் சொல்றேன், அதை விட்டு நீங்க வெளியே வருவீங்க. உங்க எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. நீங்க ஏழை இல்லை, நீ ஐஸ்வர்யமா இருந்தது போதும். இனி நீ வெளியே வர வேண்டிய காலம் வந்து வச்சுருக்கு. அல்லேலூயா. 2024 ஒரே இடத்துல இருந்தீங்க, உங்களால முடியல. அல்லேலூயா. உங்களை மூடி போட்டா சத்துருவே, ஏன்னா உள்ளவே இருந்துட்டீங்க. இப்ப திறந்து விட்டா கூட உங்களால வெளியே வர முடியல. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்ற, இனி நீங்க வெளியே வருவீங்க, நீங்க சாட்சியா நிற்பீங்க. அல்லேலூயா. சத்துருடைய பார்த்து சாட்சிகளை கொடுப்பா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. சத்தம் வரல. அதனாலதான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுது. இந்த எண்ணாகமம் 23-24 இது வாசிக்க வேண்டாம். அல்லேலூயா. தெளிவாய் சொல்றாரு. தீர்க்கதரிசி சொல்றார் ராஜா கிட்ட போயிட்டு, நீ சபின்னு சொல்ற, நான் சபிக்க போனா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சுக்கிறார். கர்த்தர் ஒருத்தர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா யாரால என்ன பண்ண முடியாது? சபிக்க முடியாது. இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார், என்னால என்ன பண்ண முடியல? சபிக்க முடியல. அல்லேலூயா. நீங்க என்னாகமம் வீட்டுல போய் வாசிங்க. 25ஆவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் 25ல எல்லா தேசமும் இஸ்ரவேலை பார்த்தா பயம். எதை பார்த்தா பயம்? அல்லேலூயா. சத்தம் வரலையே. எல்லா தேசம் எதை பார்த்தா பயம்? இஸ்ரவேலை பார்த்தா பயம். சீனாய் மலையில மோசே ஏறி போறார். இஸ்ரவேல் ஜனங்க கீழே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதுக்கு முன்னவே ஏறி போன மோசே இறங்கி வந்துட்டார். ஆனா இப்போ இன்னொரு வாட்டி இஸ்ரவேல் ஜனங்களை கீழே விட்டு சீனாய் மலைக்கு ஏறி போறார் மோசே ஆண்டவரோட பேச. போனவர் ரிட்டர்ன் வரல மோசே. அல்லேலூயா. இதுவே புரியுது. மோசே மேலே ஏறி போனார் சீனாய் மலையில. ஜனங்க நம்பி இருந்தாங்க அவரு போயிட்டு வருவாருன்னு. ஆனா ரிட்டர்ன் என்ன பண்ணல, ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் மோசே. அல்லேலூயா. மோசே என்ன பண்ணாரு? எடுத்துக்கொண்டார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க கீழே இருக்கிறவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே ஏற்கனவே மோசையோட சகோதரர் ஆரோன் இருக்கிறார், பிரதான ஆசிரியர், தி ஹை பிரீஸ்ட். இந்த பிரதான ஆசிரியரை வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க. அல்லேலூயா. இந்த மோசே மேல போனார், வரவே இல்லை. எங்களுக்கு தெய்வம் வேணும், அதனால நாங்க ஒரு தெய்வத்தை உருவாக்குற சொல்லி அங்க இஸ்ரவேலுக்குள்ள என்ன பண்ணலாம் தெரியுமா? எல்லாமே போட்டு இருக்க ஜெவல்ஸ் எல்லாம் கைட்டி ஒரு நெருப்புல உருகி ஒரு கடுவுட்டியை செய்யறாங்க. செய்து அதை மண்ணுங்கிறாங்க. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. செய்து அதை மண்ணுங்கிறாங்க. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. நான் ஒன்று சொல்லிட்டுங்களா, இஸ்ரவேல் ஜனங்க எப்படிங்க கண்ணுக்குட்டியை வணங்க முடியும்? அப்ப யாராவது ஒருத்தர் கற்றுக் கொடுத்தா தான் அந்த கண்ணுக்குட்டி அவங்க வணங்கி இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், சத்துருக்கு தெரியும், இவங்களை எப்படி நம்மளால ஏதோ பண்ண முடியாது, இவங்களா எப்படி விழுவாங்கன்னு எனக்கு தெரியும். இவங்களுக்கு ஆசைகளை காமிச்சு இச்சைகளை காமிச்சா போதும், அதுக்குள்ள வந்துட்டானா இவங்களை விழுந்துட்டாங்க. எது பேசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எது பேசுவாசிக்கிறீங்க? நீயும் நானும் சில நேரம் விழுந்ததுக்கு காரணம் பிசாசு கிடையாது, மந்திரம் செய்வது பிள்ளை சூனியம் கிடையாது. நீயும் நானும் விழுந்ததுக்கு காரணம் சில பாவத்துல நம்மளா போய் விழுந்ததுனாலதான் கர்த்தருடைய கரம் நம்ம விட்டு விலகிச்சு. அல்லேலூயா. அதெல்லாம் சத்துரு நம்மளை மேற்கொண்டான். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, போன மோசே இன்னும் வரல,
அவர் வர்றாரா இல்லைன்னு கூட தெரியல, அவர் உயிரோடு இருக்கிறாரான்னு கூட தெரியல. அதனால நாங்க ஒரு தெய்வத்தை வணங்கணும், அதனால எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும்னு சொல்லிட்டு கோல்டெல்லாம் வாங்கி நெருப்புல உருகி அதை ஒரு கண்ணுக்குட்டியா செய்து அதை வணங்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. இது யார் கற்றுக் கொடுத்தது? ஒரு விக்கிரத்துக்கிட்ட போகிறதுக்கு யார் கற்றுக் கொடுத்ததுன்னா, அல்லேலூயா, அந்த ராஜா பேரு பலாம். அல்லேலூயா. மோவாபியர் கூட்டத்துல இருந்த ராஜா, இவன் தான் கற்றுக் கொடுத்தான் இஸ்ரவேலுக்கு. அப்ப இந்த ராஜாவுக்கு எப்படி தெரியும் இந்த கதை? இவர்கள் இதுல தள்ளிட்டாக்கா நம்மள ஈஸியா நமக்கு அடிமை ஆயிடுவாங்க, நம்ம ஈஸியா அவங்க அடிக்கலாம். அவனுக்கு எப்படி தெரியும் அந்த ராஜாக்குன்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி அதை வளர்த்தான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க விழுந்ததுக்கு காரணம் யாரு? தீர்க்கதரிசி. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? தீர்க்கதரிசி சொல்லிட்டான், இது இஸ்ரவேல் மேல கர்த்தருடைய கரம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இஸ்ரவேல்ல பாவத்துல தள்ளிட்டோம்னா கர்த்தர் அவங்களை விட்டு விலகிடுவார். கர்த்தருடைய கோபம் அவங்க மேல வந்துடும், நம்ம ஈஸியா போய் இஸ்ரவேல் அடிக்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் அழகான பெண்கள்லாம் இஸ்ரவேலுக்குள்ள விட்டு அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். அல்லேலூயா. சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க அந்த கண்ணுக்குட்டியை வணங்குறதுக்கு காரணம் யாருன்னா இந்த பீலியாம் தீர்க்கதரிசி. கரெக்டா இல்லையா? ஏன்னா இஸ்ரவேல் கூட கர்த்தர் இருக்க கூடாதுன்னா இவர்கள் எதுக்குள்ள போகணும்? விக்கிரகங்களுக்குள்ள போகணும், அசுத்தங்களுக்குள்ள போகணும். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நீ என்னால வாழ்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நினைச்சிருக்கீங்கன்னா, ஆண்டவர் பார்க்க மாட்டாரு, என் ஊழியக்காரர் பார்க்க மாட்டாரு, அதனால நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போவேன், குறி வைக்க போவேன், விக்கிரங்களுக்கு போவேன், அவங்க கொடுக்குற சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன். அசுத்தம், அன்கிளீன். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? உன்னை யாருமே எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல, நீ யாரா போய் விழுற. அல்லேலூயா. நீங்களா தான் போய் விழுறீங்க. அதான் உங்க சத்துருன்னு ஏறி மிதிக்கிறான், அதான் பலவீனம் ஒன்று தாக்குது, அதான் சாபங்கள் ஒன்று வருது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? வேதத்தை சொல்லப்படுது, சாலமோன் பெரிய ரிச்சஸ்ட் மேன், ஐஸ்வர்யத்துள்ளவன், அவன் தாவீதோட மகன். அல்லேலூயா. அவனும் ஏன் விழுந்தான் தெரியுமா? ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். கர்த்தர் அவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்தார் அவனுக்கு, ஐஸ்வர்யங்களை கொடுத்தார் கர்த்தர். இந்த உலகத்திலே சாலமோன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அவன் எப்படி விழுந்தான் தெரியுமா? மோவாபிய ஸ்திரீ கிட்ட போனான். அல்லேலூயா. எந்த ஸ்திரீ கிட்ட? மோவாபியர், அருவருக்கிறவங்க. அல்லேலூயா. இந்த ஏதோம் கூட்டத்துல வந்ததுதான் மோவாபியர். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? போய் விழுந்தான் இச்சையில, சத்துரு ஈஸியா அடிச்சான், சாலமோன் கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டான். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சத்தமா உன்கிட்ட ஆசீர்வாதம் வரும்போது தான் சத்துரு வருவான். உன்னை தொட மாட்டான், உன்னுடைய ஆஸ்திகளை எடுக்க மாட்டான், உன் ஐஸ்வர்யங்களை எடுக்க மாட்டான். என்ன பண்ணுவான் தெரியுமா? மொத்தம் நீ எதுல வீக்னஸ் இருக்கிறியோ அதுல உன்னை பார்ப்பான், எதுல நீ வீக்னஸ் இருக்கிறியோ அதை பார்க்க வைப்பான், அது உன்னை தொட வைப்பான். அல்லேலூயா. ஆள்லாம் முடிஞ்சிச்சு, உன்கிட்ட இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவன் எடுத்துருவான். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. யோசுவா எடுத்துங்க ஒரு உதாரணத்துக்கு. மோசை மூலியமா ஒரு அபிஷேகம் யோசுவாக்கு வந்தது. மோசை தான் அபிஷேகம் பண்ணார். யாரு? யோசுவா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேலுக்கு விரோதமா எல்லாருமே வந்தாங்க, ஆனா ஒத்த நாளே என்ன பண்ண முடியல, இஸ்ரவேலை தொட முடியல, கர்த்தருடைய பிள்ளைகளை தொட முடியல. ஆனா யோசுவா 7வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒருத்தர் ஹாகான் அப்படின்னு இருக்கிறான், இங்கிலீஷ்ல ஐக்கன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, யுத்தத்துக்கு போ, ஜெயிச்சுட்டு எதுவுமே தொடாதனாரு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? எதை தொடக்கூடாதோ அதை தூக்கின்னு வந்துட்டான். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அசுத்தத்தை தொட்டான் பாருங்க, அடுத்த யுத்தத்துக்கு போய் இஸ்ரவேல் எல்லாம் விழுந்துட்டாங்க, பாதி பேர் செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. யோசுவா கதறாரு, ஆண்டவரே என் கூட வந்து பாதி பேர் இறந்துட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, அசுத்தத்தை தொட்ட. எதை தொட்ட? எதை தொடக்கூடாது அதுதான் தொடருது, எதை பார்க்க கூடாது அதான் பார்க்கறது, எதை செய்யக்கூடாது அதான் செய்யறது. இன்னைக்கு இஸ்ரவேல், இஸ்ரவேல் மட்டும் இல்ல, நம்ம அதுதான் செய்யறோம், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேல். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? இதை பண்ணாதனா வேணும்னே அதுதான் பண்றது. விக்கிரத்து பக்கம் போவாதுன்னா வேணும்னே போறது. ஒரு தேர் வந்துச்சுன்னா ஓடி போய் பார்க்கறது, அது லைட் செட்டிங் பார்க்கறது, அது எப்படி இருக்குது பார்க்கறது, அழகா இருக்குதுன்னு பார்க்கறது. அப்போ சத்ருவனை ஈஸியா அட்டாக் பண்றது காரணம் நீங்க தான் ஒப்பு கொடுத்தீங்க உங்களுக்கு. அல்லேலூயா. கரெக்டா இல்லையா? உண்மையா இல்லையா? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சத்தம் வர மாட்டேங்குது, இன்னும் அப்படியே வெறுப்பா பாக்குற மாதிரியே இருக்குது. நீங்க எல்லாரும் அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா உங்க வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உங்க பிள்ளைகளை எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு? அவருடைய வாக்கு தத்தனால தான் உங்க பிள்ளைகளை பெற்றெடுத்தீங்க. அவர் கொடுத்த வார்த்தையினாலதான் இன்னைக்கு செழிப்பா இருக்கிறீங்க. அவருடைய வார்த்தையினால அபிஷேகம் உங்க மேல இருக்குது. உங்களுக்கு தெரியாதா எது அசுத்தம் எது சுத்தமானதுன்னு? எது
சுத்தமானது அதை பண்ண மாட்டீங்க. எது அசுத்தமானது அதுதான் பண்ணுவீங்க. அப்ப அசுத்தமானது பண்ணா கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்காது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்காது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்காது, கர்த்தருடைய ஐஸ்வர்யம் உங்க மேல இருக்காது. அதனால நம்ம வாழ்க்கையில எல்லாமே தரித்திரமா போகிறோம். அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்து நமக்குள்ள இருக்கிற தரித்திரத்தை அவர் சுமந்தாருங்க சிலுவையில. ஆனா அவருடைய ஐஸ்வர்யம் ஏன் நமக்குள்ள இல்லைன்னா, நீ அசுத்தத்தை பார்க்கிற, அசுத்தத்தை தொடுற, அதனாலதான் உங்ககிட்ட இல்ல. சத்துரு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அல்லேலூயா. அதனால யோவான் 10:10 சொல்றாரு, சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். அல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க, எதுவே சுவாசிக்கிறீங்க சத்தமா. இந்த ஜூடியத் புக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பழைய ஏற்பாடுல அந்த காலத்துல அந்த ரோமன் கேத்தலிக்ல அது இருந்துச்சு. அதை எடுத்துட்டாங்க, அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டாங்க. அந்த புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கிங்டம். அந்த கிங்டம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா யார் ஆளுகை செய்ததுன்னா இந்த உலகத்தை வந்து அசரியர். அல்லேலூயா. அசரியர்கள் தான் என்ன பண்ணாங்க, ஆளுகை செய்தாங்க. அவரு தான் ஆளுகை செய்தாங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்க அல்லேலூயா பாபிலோன், எகிப்து, ஆமாங்க அதெல்லாம் பெரிய கிங்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாத்துக்கிட்டே இந்த அசிரியர் இருந்து ஆளுகை செய்தாங்க. இந்த அசிரியர் எங்க இருந்து வந்தாங்கன்னா இந்த ஏதோம் மூலியமா வந்தாங்க. அல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க சத்தமா, சத்தமா. இந்த அசிரியர் இஸ்ரவேல கூட ஆளுகை செய்தாங்க. யார் ஆளுகை செய்தாங்க? இஸ்ரவேல கூட அடிமையா வச்சாங்க. ஏன்னா இஸ்ரவேல் எதை செஞ்சாங்கன்னா பாவத்துக்குள்ள விழுந்துட்டாங்க, அசுத்தங்களை தொட்டாங்க, அசுத்தங்களை செஞ்சாங்க. இவ்வளவு பாவங்கள் செஞ்சதுனால இந்த அசிரியர் கூட இஸ்ரவேல அடிமையா வச்சுக்கணும். அல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க. நான் சொல்றேங்க, இஸ்ரவேல தொட்டதுக்கு காரணம் என்னன்னாக்கா இஸ்ரவேல் செஞ்ச பாவத்தினாலதான். இன்னைக்கு சத்ருவுனை தொட்டதுக்கு காரணம் என்னன்னா நீங்க செய்த பாவத்தினாலதான். இனி மந்திரம் பில்லி சூனிய செய்வன் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுனாக்கா அது காரணம் யாருன்னா நீங்க தான். ஏன்னா நீங்க செய்த பாவத்தினாலதான் அது தொடருது. எதுவே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாவம் செஞ்சா பிசாசு உன்னை தோற்கடிப்பான். நீ பாவம் செஞ்சா நிச்சயமா கர்த்தருடைய கோபாக்கினி உன் மேல வரும். பாவத்திட்டு விலகுன்றார் ஆண்டவர், மனம் திரும்புன்றாரு. ஆனா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. பணம் வரட்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணா போதும், அதுல ஒரு கொண்டாட்டம். ஆனா மனம் திரும்பினா கோபம் வந்துடுறா. அல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க. முதல் கர்த்தரை புரிந்து கொள்ளுங்க. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. சில விஷயத்தை நீங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னு அதை பார்க்கணும். கவனிங்க. இந்த லேவியராகமம் 23ஆவது அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம். இந்த 41வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 7 பண்டிகை இருக்கு. மொத்தம் 9. 2 வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை உருவாக்குனது, ஆனா 7 வந்து கடவுள் கொடுத்தது, நம்ம ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. எத்தனை பண்டிகை? நான் ஏற்கனவே 7 பண்டிகை குறித்து நான் நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக் கொடுத்தேன். பட் ஷார்ட்டா உங்களுக்கு எது நான் சொல்ல போறது 3வது பண்டிகை தான் சொல்ல போறேன். பட் அந்த 7 பண்டிகை உங்களுக்கு ஷார்ட்டா ஒன்று சொல்றேன், கவனிங்க. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் வரட்டும். முதல் பண்டிகை வந்து பஸ்கா. முதல் பண்டிகை என்னங்க? பஸ்கா பண்டிகை. இஸ்ரவேலுக்கு 7 பண்டிகை ஆண்டவர் கொடுத்தது. பஸ்கா பண்டிகை. அல்லேலூயா. மாதத்தின் முதல் நாள் பண்டிகை ஆசரிக்க வேண்டும் சொல்லிட்டார். மாதத்தின் முதல் நாள் பண்டிகை ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஆடை என்ன பண்ணுவாங்க, ஆட்டுக்குட்டியை சூஸ் பண்ணுவாங்க. அப்போ 4 நாள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மொத்தம் 14 நாள் வச்ச ஆட்டை என்ன பண்ணுவாங்க, கொல்லுவாங்க. இந்த 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி 4 நாள் வருது இல்லையா? இந்த 4 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வந்த ஆட்டை வந்து பலியிடும் இல்லையா? அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்கன்னா சோதனைக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. எதுனா கால் மூணா இருக்குதா அந்த ஆட்டுக்குட்டி, அதுக்கு எதனா அடிப்பட்டு கீரை விழுந்துருக்குதா, அதுக்கு எதனா முடி எதனா கொட்டி இருக்குதா, அதுக்கு எதனா ஜுரம் இருக்குதா, இதெல்லாம் வந்து 4 நாள் செக் பண்ணுவாங்க. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. 14ஆம் தேதி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்டை பலியிடுவாங்க, கர்த்தருக்கு பலியிடுவாங்க. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அந்த ஆடு சொல்லுது அது பழுதற்ற ஆடு, ஊனமே இல்லை எதுவுமே இல்லை, அப்படியே பியோரா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது ஆடு. அல்லேலூயா. அந்த ஆடு பழுதற்ற ஆடு 3 மணிக்கு பலியிடுவாங்க. எத்தனை மணிக்கு? அப்போ இந்த பஸ்கா ஆடு எதை குறிக்கிறா? இயேசு கிறிஸ்து குறிக்கிறது. அவரும் தான் பஸ்கா ஆடு. அவரு கூட 4 நாள் என்ன பண்ணாங்க, அவரையும் சோதிச்சாங்க. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அதே போல அவரும் 3 மணிக்கு சிலுவையில அறையப்பட்டார். அல்லேலூயா. பஸ்கா 3 மணிக்கு பலியிடணுமா? கல்வாரி சிலுவையில் அதே 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து பலியானார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. முதல் பண்டிகை நாங்க பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை புளிப்பில்லா.
ஹல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க. 7 நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த இஸ்ரவேல் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுவாங்க. புளிப்பில்லாத அப்பத்தை என்ன பண்ணோம்? நீ அதை மீறி தப்பு பண்ணனா அவங்களுக்கு மரணம் வரும். அவங்களுக்கு என்ன வரும்? இஸ்ரவேலுக்கு. ஹல்லேலூயா. சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. புளிப்பு இருக்கக்கூடாது. எது இருக்கக்கூடாது? புளிப்பு இருக்கக்கூடாது. இது கூட இயேசு கிறிஸ்து குறிக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு நான் போகும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது என்னன்னா, நாங்கள் வீட்டில் எல்லாருமே சிக்காக இருக்கிறோம், ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் மாறி மாறி ஜுரம் வந்துனே இருக்குதுன்னு சொல்லி அந்த வீடு எனக்கு கால் பண்ணாங்க. சரி, நானும் என்ன பண்ணேன், தம்பியை கூப்பிட்டுக்கின்னு ப்ரேயருக்கு நான் போயிட்டேன். உள்ளே போனதுமே நான் ஜவமே பண்ணல. போனதுமே எனக்கு டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நானும் தம்பி அந்த டீ குடிச்சுன்னு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ உள்ளே வந்தமே நாங்கள் சுகமாயிட்டோம். அது எங்களுக்கு தோணுது. ஏன்னா அண்ணலாம் இருந்துச்சு, எங்க உடம்பெல்லாம் ஜுரமா இருந்துச்சு. நீங்க உள்ள வந்து என்ன ஆயிட்டோம்? ஹல்லேலூயா. நான் வந்து இந்த இடத்துல நீங்க சுகமா இருன்னு பிரசங்கம் பண்ணல, சுகமா இருக்க வேண்டிய நானா அங்க போனேன். ஹல்லேலூயா. எது விசுவாசிக்கிறீங்க? அவருக்கு என்ன ஆனாங்க? சுகமானாங்க. ஹல்லேலூயா. பேதுரு போயிட்டாங்க. எல்லாரும் இடத்துல போயிட்டு நான் சுகம் அளிக்கிறது அந்த வசனங்களை எடுத்து அவர் பேசல. அவர் நடக்கும் போது அவர் நிழலுப்பட்டு அநேக பேர் சுகமானாங்க. ஹல்லேலூயா. எது விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்றேன், இந்த இடத்துல உட்காந்துக்கிறீங்களா? நீங்க சுகமாயிட்டீங்க. ஹல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமா? நான் சுகமாயிட்டேன் விசுவாசத்தோட கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி ஏறுங்க. இந்த மூணாவது பண்டிகை முதல் கனிகளின் பண்டிகை, முதல் பலன் கூட சொல்லுவாங்க. எது விசுவாசிக்கிறீங்க? இந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா அறுவடை செய்வாங்க. இஸ்ரவேல் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. முதல் யாருக்கு எடுத்து போய் கொடுப்பாங்க? கர்த்தருக்கு எடுத்து போய் கொடுப்பாங்க. எதுவே சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது எப்போ அவங்க செய்வாங்கன்னாக்கா சனிக்கிழமைக்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு வந்து கர்த்தருக்கு அந்த அறுவடை செய்யறது அந்த அரி கட்டுக்குது இல்லையா, ஆண்டவருக்கு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அதை கொடுத்தா தான் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். எதுவே சுவாசிக்கிறீங்க? இந்த பண்டிகை தான் நான் பேச போறேன். ஹல்லேலூயா. அது முன்னாடி ஸ்டார்டா நான் இன்னும் 4 பண்டிகை இருக்கு, ஸ்டார்டா சொல்லிட்டுமா? இப்ப கவனிங்க. 4வது பண்டிகை பெந்தகோஸ்து பண்டிகை. 4வது பண்டிகை. பட் நான் பேச போறது 3வது. சில விஷயங்களை நான் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்குறேன். 4வது பண்டிகை பெந்தகோஸ்து பண்டிகை. ஹல்லேலூயா. பெந்தகோஸ்து பண்டிகையில வந்து 3 பலி இடுவாங்க. எத்தனை பலி? 3 பலி செலுத்துவாங்க. பெந்தகோஸ்து பண்டிகை வந்து 50வது நாள்ல கொண்டாடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்க பஸ்கா பண்டிகை முதல் நாள் வருதா, அந்த நாள்லேருந்து தொடங்கி 50வது நாள் தான் இந்த 4வது பண்டிகை. ஹல்லேலூயா. 50வது நாள். அதனால தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 50வது நாள் தான் பெந்தகோஸ்து நாளில் ஆவியானவர் பலத்த காற்றோடு இறங்கி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகள் பேச தொடங்குறாங்க. அப்படி இந்த பெந்தகோஸ்து பண்டிகை வந்து எத்தனாவது நாள்? 50வது நாள்ல கொண்டாடுவாங்க. ஹல்லேலூயா. இதுதான் பெந்தகோஸ்து. அதுல 3 பலி செலுத்துவாங்க. அந்த 3 பலி இயேசு. ஹல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க? அதோட வெளிப்பாடு நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டேன். 5வது எக்கால பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட். ஹல்லேலூயா. எக்கால பண்டிகை. இந்த எக்கால பண்டிகை எப்போ பண்ணுவாங்கன்னா 7வது மாதம் 1வது நாள் என்ன செய்வாங்கன்னா எல்லாருமே நியாய பிரமாணத்தை வாசிப்பாங்க. ஹல்லேலூயா. சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. எல்லாரும் பார்த்தா அப்படியே தூங்குற மாதிரியே இருக்குது. நீங்க வெளிப்பாடு கொடுத்துட்டு இருக்கு. எது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எக்கால பண்டிகை நீ பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் 1வது நாள் என்ன வாசிப்பாங்க? நியாய பிரமாணத்தை வாசிப்பாங்க. அடுத்து 6வது பண்டிகை பாவ நிவர்த்தி நாள். ஹல்லேலூயா. பாவ நிவர்த்தி நாள். அந்த பண்டிகை அவங்க என்ன செய்வாங்கன்னா 7ஆம் மாதம் 10ஆம் தேதி, 7ஆம் மாதம் 10ஆம் தேதி என்ன பண்ணுவாங்கன்னா உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. 2 ஆடு கொண்டு வருவாங்க. 2 ஆடுல 1 பலி எடுத்துக்கு சூஸ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. 1 அதை விடுதலை பண்ணிடுவாங்க. அதே போல தான் இயேசு அரெஸ்ட் ஆயிருக்கும் போது இன்னொரு பரபாசன் வந்து இருந்தான். ஜனங்கிட்ட கேட்கிற பிலாத்து, உங்களுக்கு யார் விடுதலை பண்ணுவாங்க? ஹல்லேலூயா. ஜனங்க சொல்றாங்க, இவனை திருடனை போயிட்டு விடுதலை பண்ணுங்க, இயேசு சிலுவையில் அறியன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அந்த பண்டிகையில தான் 2 ஆடு கொண்டு வந்து ஒரு ஆடை இன்னும் போயிட்டு மலையில உச்சியில தள்ளி அதை சாகடிப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆடை என்ன பண்ணுவாங்க? அதை விடுதலை பண்ணிடுவாங்க. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அப்ப இயேசு தான் இந்த பண்டிகையில் இருக்கிறவர். ஹல்லேலூயா. சத்தமா எதுவுமே சுவாசிக்கிறீங்க? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அடுத்து கடைசி எதுங்க? ஆசரிப்பின் கூடாரம், டெபர்னக்கல்.
அல்லேலூயா. கடைசி எந்த பண்டிகை? ஆசரிப்பின் கூடாரம். இந்த ஆசரிப்பின் கூடாரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் மொத்தம் இஸ்ரவேல், இந்த உலகத்துல எந்தெந்த மூலையில் இஸ்ரவேல் இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க. அல்லேலூயா. எல்லாரும் மொத்தம் பேர் வருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மொத்தம் பேர் வந்து அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரத்தின் எல்லைகளெல்லாம் உடைச்சு அதுல டென்ட் போட்டு எல்லாருமே இருப்பாங்க. தேவாலயத்தை சுற்றி சுற்றி எல்லாருமே டென்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லைகளால் அதை பின்னி அந்த டென்ட் கட்டி அதுக்குள்ள வாழ்வாங்க இஸ்ரவேல். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இது எப்ப நடக்கும்னா 7ஆம் மாதம் 7 நாள் நடக்குமா? 7ஆம் மாதம் 7 நாள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆசரிப்பின் கூடார பண்டிகை இல்லையா, நான் ஆசரிப்பின் கூடாரம் அதிகமாக சொல்லி கொடுத்திருக்க பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தம். எது ஆசரிப்பின் கூடாரத்துல அந்த தேவாலயம் 3 பகுதியா இருக்குது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இது லேட்டரா பார்க்கலாம். இந்த ஆசரிப்பின் கூடாரத்து பண்டிகை வந்து எல்லாருமே வந்துருவாங்க இந்த உலகத்துல இருக்கிற. அல்லேலூயா. வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா 70 காளைகளை கொண்டு வருவாங்க. எத்தனை காளை? 70 காளைகளை கொண்டு வருவாங்க. எத்தனை விசுவாசி? பலியிட 14 ஆட்டுக்கடாங்களை கொண்டு வருவாங்க. எத்தனை ஆட்டுக்கடா? 14 ஆட்டுக்கடா. 98 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வருவாங்க. 98 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வருவாங்க. 7 ஆடுகளை கொண்டு வருவாங்க. எத்தனை ஆடு? 7 ஆடு. மொத்தம் 189 மிருகங்களை பலியிடுவாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மறுபடியும் ரிப்பீட் பண்ணட்டுமா? 70 காளைகள், 14 ஆட்டுக்கடா, 98 ஆட்டுக்குட்டி, 7 ஆடுகள், மொத்தம் 189 மிருகங்களை அந்த பலியிடுவாங்க தேவனுக்கு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இப்ப இது இருக்க தெரிஞ்சா நான் அதுல இருக்கிற 3வது அதோட வெளிப்பாடு கொடுக்குறேன். முதல் கனிகளின் பண்டிகை. அல்லேலூயா. முதல் பலன் கூட வச்சுங்க. அதோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 5 பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுங்க எனக்கு முன்ன. எத்தனை பேரு? 1 2 3 4 5 பேர் நிக்கிறாங்கன்னு ஒரு நீங்க நினைச்சீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? யாரை ஆசீர்வதிப்பாருன்னா முதல்ல நிக்கிறாங்க பாரு, அவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவனை என்ன பண்ணுவாரு? சாங்டிஃபை பண்ணுவார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அவனை சுத்திகரிப்பார். அவனுக்குள்ள பாவம் இல்லாதபடி என்ன பண்ணுவாரு? சுத்திகரித்து அவனை நீதிமானா நிறுத்துவார். ஒத்தனை பண்ணிட்டாக்கா மீதி 4 பேர் என்ன ஆயிடுவாங்க? இவனுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் அந்த 4 பேருக்குள்ள வந்துடும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அதே போலதான் நம்முடைய பாவங்களை இயேசு எடுத்துக்கொண்டு அவர் அவருடைய ரத்தத்தால் நம்மை சுத்திகரித்து, அல்லேலூயா, அவருக்குள்ள இருக்கிற நீதி, அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் நமக்குள்ள வந்துடும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வரலையே? சத்தம் வரலையே? நான் இன்னொன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு 8 பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுங்க. எத்தனை பேரு? 8 பேர் நின்று இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. 8 பேரும் பாவம் செஞ்சுட்டாங்க. 8 பேர் என்ன பண்ணிட்டாங்க? பாவம் செஞ்சுட்டாங்க. அல்லேலூயா. அந்த முதல் மனுஷன் நிக்கிறாரு பாருங்க. அந்த 8ல முதல் மனுஷன், இந்த 7 பேருடைய பாவம் அவருக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அந்த முதல் நிக்கிறவர், அந்த 8 பேர்ல முதல் நிக்கிறவருக்குள்ள பாவம் இல்லை. ஆனா 7 பேருக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. அந்த 7 பேருடைய பாவம் இப்ப இவருக்குள்ள போயிடுச்சு. இப்ப 8 பேர் என்னத்துல நிக்கிறாங்க? பாவத்துல நிக்கிறாங்க. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அந்த முதல் நிக்கிறார் பாருங்க. அந்த 7 விட்டு முதல் நிக்கிறார் பாரு. இந்த 7 பேருடைய பாவம் சுமந்து அவர் யாருன்னா ஒரே பேரனாக குமாரன், பிதாவுடைய மகன். அல்லேலூயா. இந்த 7 பேருடைய பாவத்தை அவர் எடுத்துக்கிறார். அல்லேலூயா. இப்ப எல்லா பாவங்களும் இவங்க 7 பேருக்குள்ளே பாவம் இருக்குது. ஆனா இவர் சிலுவையில பலியானதுனால இந்த 7 பேர் பரிசுத்தமாகிட்டாங்க. இந்த 7 பேர் நீதிமான் ஆயிட்டாங்க. காரணம் யாருன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற பாவம் யாருக்குள்ள போயிடுச்சு? இயேசுக்குள்ள போயிடுச்சு. இவர் பலியானார். அப்ப இதுதான் முதல் பலன் பண்டிகை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு முதல் பலன் யார் கொடுத்தது? பிதா நமக்கு இயேசுவை கொடுத்தார். அல்லேலூயா. இதுவே சுவாசிக்கிறீங்க? இது ரொம்ப பிரேசியஸ், இது ரொம்ப உகந்ததாய் பிதாவே ஒரு காணிக்கை கொடுத்தாரு நமக்கு. முதல் பலன். அல்லேலூயா. இதுவே சுவாசிக்கிறீங்க? அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால்தான் நம்ம வீட்டுக்குள்ள யாரா சம்பாதிச்சாங்கன்னா முதல் வருமானம் நம்மளுக்கு அந்த சேலரி இன்கம் வந்துருச்சுன்னா 10ல் 1 பங்கு யாருக்கு கொடுக்குறோம்? அல்லேலூயா. இது பரலோகத்தின் பிரின்சிபல். இது அந்த 3வது பண்டிகை. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஆப்பிள் கொடு, ஆரஞ்சு கொடு, திராட்சை கொடு நான் கேட்டாரு. அல்லேலூயா. உங்களுடைய இன்கம் எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அதுல இருந்து 1 பங்கு என்ன பண்ணு? தேவனுக்கு கொடு. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஏங்க பிதாவாகிய தேவன் ஒரே பேரனாக குமாரன் இயேசு நமக்கு கொடுக்கலையா? அல்லேலூயா. சத்தமாய் சத்தமாய் கவனிங்க. இந்த சயின்டிஸ்ட் ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. முத இந்த பூமியில
எது வந்து கனி குடிச்சு தெரியுமா? அத்தி பழமா. என்ன பழமா? கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. என்ன பழமா? அத்தி பழம் தான் முத இந்த பூமியில. இது எங்க இருக்குன்னா யோர்தான் கிட்ட இருக்குது. அதனாலதான் இந்த பூமியில முத நம்ம அறுவடை செய்தது என்ன பழமா? அதான் ஏசு கிறிஸ்து சீசருடன் நடந்து போகும்போது மரத்தை பார்த்தா மரத்துல என்ன இல்லை, கனி இல்லை, பட்டு போனார். போயிட்டு ரிட்டர்ன் வந்தா மரம் வேரோட பிடிக்கணும் வந்துருக்கு. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு கனியை கொடுக்குறது ஏசு மட்டும்தான். உங்களுக்கு நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அழுகி குலுக்கி மடிந்து சரிந்து அழுக கொடுக்குறது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தம் வரலையே. 2 எஜமான கீழே நீங்க வேலை செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுங்க, வேலைக்கு போயிட்டு நம்ம ஊழியம் செய்யலாம். எங்க போயிட்டு? கர்த்தருடைய உண்மையான அழைப்பு வந்துச்சுன்னா அவருடைய வேலை தான் செய்யணும். நீ வேலை செய்யறதுல அவன் எஜமான இருப்பான், அவனுக்கு நீ உண்மையா இருப்ப. உன்னை ஒழித்துக்கு அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், அவருக்கு நீ எஜமான இருக்கிற ஏசு, அவருக்கு நீ உண்மையா இருக்க. நீங்க 2 எஜமான கட்ட டைம் என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒரு எஜமானுக்கு தான். இப்போ மணி இஸ் எ மாஸ்டர். உன் கையில இருக்கிற பணம் தான் உனக்கு எஜமான். அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் எஜமானா இல்ல உன் பணம் எஜமானா? ஆனா கர்த்தருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா அவருக்கு கொடுக்குறது இல்லை. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. ஐயா நான் வந்து இங்க எல்லாரையும் கொடுங்கன்னு நான் போஸ்ட் பண்ணல. மற்ற ஊழியக்காரன் தான் சொல்லுவான். அல்லேலூயா. கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம், உனக்கு சாப்பிடுறது. நான் அப்படி சொல்ல, நான் வசனத்தை பிரகாரம் அப்படி சொல்றேன். இது வேறொன்று கேளுங்க, வேணும்னா இதுக்கு நான் யார்கிட்டையும் கை நீட்டி கொடுங்க. நான் கேட்டதே வாய் திறந்து வாலண்டியா. அல்லேலூயா. யார்கிட்டையும் கேட்கவும் மாட்டேன். என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட இருக்கிறத வச்சு நான் இருந்துருவேன். அல்லேலூயா. சத்தமா இங்க நான் உங்களுக்கு ஒரு பிப்ளிக்கலா அந்த 3வது பண்டிகை வச்சு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன் கையில இருக்கிற பணம் வந்து உனக்கு எஜமான். நீ இந்த எஜமானுக்கு உண்மையா இருப்பியா? உன்னை படிச்ச தேவன் எஜமான், அவருக்கு உண்மையா இருப்பியா? உன்னை படித்த கர்த்தருக்கு தான் உண்மையா இருக்கணும். அப்போ உன் கையில இருக்கிற எஜமான தூக்கி ஆண்டவர் கையில் அந்த எஜமானுக்கு நீ போட்டனா, உன் கையில இருக்கிற எஜமான் கர்த்தருக்கு வேலைக்காரனா மாறும். அல்லேலூயா. The money is become a servant. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. உன் கையில இருக்கிறத தூக்கி நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கும் போது அது என்னமா மாறுற? கர்த்தருக்கு வேலைக்காரனா மாறுற பணம். நீ கர்த்தருக்கு உட்கார்ந்து தான் கொடுத்தப்ப, அல்லேலூயா, உன்னுடைய இன்கம்ல எடுத்து நீ கொடுக்கறப்ப, உன்னுடைய வருமானத்துல எடுத்து நீ கொடுக்கறப்ப, ஆண்டவருக்கு முதல் இது ஆண்டவருக்கு, அதுக்கப்புறம் தான் என் குடும்பத்துக்கு இதெல்லாம் நான் வாங்குவேன், அதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு நான் ப்ரொவிஷன் வாங்குறப்ப அதுதாங்க முதல் பலன். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. ஏன்னா பிதாவாகிய தேவனே அவருடைய முதல் பலன் இயேசுவே நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சத்தம் வரலையே. சத்தம் வரலையே. இந்த கம்பளி பூச்சி பார்த்துக்கிறீங்களா? இந்த கேட்டர் பில்லர் கம்பளி பூச்சி தானே அது கேட்டர் பில்லர்னா. இந்த கம்பளி பூச்சி பார்த்துக்கிறீங்களா? அது அழகா அது அப்படி இப்படி போய் இருக்கும். இலைங்கெல்லாம் சாப்பிடாத விட்டுருங்க. அல்லேலூயா. அந்த பூச்சி என்ன பண்ணும்? போயிட்டே இருக்கும். ஆனா அதுக்கே தெரியாது அதுக்கு பின்னால ரெக்கை இருக்குதுன்னு. அல்லேலூயா. அதுக்கு பின்னால் விங்ஸ் இருக்குது, அதுக்கே தெரியாது. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அது வளர 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 பார்த்தா அதுக்கே தெரியாம அதுக்கு ரெக்கை வளர்ந்து அது பட்டாம்பூச்சா மாறுது, அது பட்டர்ஃப்ளையா மாறுது. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார், அது நிச்சயம். ஆனா உங்களை உயர்த்தி இருக்கிறாருன்னு உனக்கு தெரியல, ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியுது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உன் எதிரிக்கு தெரியுது நீ ஆசீர்வாதமா உயர்த்தப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. உன் எதிரிக்கு தெரியுது உன் எல்லைகளை பெரிதாக்கி இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. உன் சத்துருக்கு தெரியுது நீ எப்படி இருக்கிற, நீ நலமா இருக்கிற, நீ சந்தோஷமா இருக்கிற, சமாதானமா இருக்கிற. ஆனா உனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பட்டாம்பூச்சி மாதிரி தான் நீங்களும், அதுக்கு தெரியல. அல்லேலூயா. எது விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தெரியல என் பின்னால ரெக்கை இருக்கு, நான் பறக்க போறேன்னு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியல அந்த பட்டாம்பூச்சி. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? கம்பளி பூச்சி. எது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. சத்தம் வர மாட்டேங்குது. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எதுக்கு புரியுது? எவ்வளவு பேருக்கு கடவுள் வேணும், எவ்வளவு பேருக்கு நம்ம ஆண்டவர் வேணும். முடிவு செய்யுங்க, எனக்கு அவர் தான் வேணும். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. நீங்க முடிவு செய்யும் போது அவர் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணுமோ அதை தொடங்க ஆரம்பிச்சுடுவார். நீங்க முடிவு பண்ணிடணும், ஆண்டவர் எனக்கு நீ வேணும், இன்னைக்கு நீ வேணும் ஆண்டவர் சொன்னா நாளைக்கு உன்னுடைய வேலையை தொடங்க ஆரம்பிச்சுடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் தேவையில்லை, ஆனா எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு பணம் வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, எனக்கு என் தேவன் வேணும், எனக்கு என் கடவுள் வேணும், அவர் எனக்கு வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு முடிவு பண்ணா நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத சொன்னது எதுக்காகனா, நாளைக்கு உனக்கு நான் என்ன செய்ய போறது
நான் ஒருத்தரை எழுப்பிட்டு நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன். தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அந்த நபருக்கு நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன். சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஆண்டவர் கொடுக்குறது இதை பண்ணு அதை பண்ணு அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். நீ இந்த தீர்க்கதரிசனத்தை பெற்றுக்கொண்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போயிட்டு நான் ஏன் இதெல்லாம் செய்யணும், நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், விசுவாசத்தை எல்லாமே நடக்குமே. சொன்ன தீர்க்கதரிசனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம உனக்குள்ள கேள்வி எழுப்பினா உனக்கு அனுப்பியிருக்கிற தீர்க்கதரிசனம் உன் பக்கத்துல இருக்கிற ஆமேன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒண்ணு விட்டு அவங்க கிட்ட போயிருக்கு. விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. சில நேரம் ஒருத்தருக்கு கொடுக்குற தீர்க்கதரிசனம் இன்னொருத்தருக்கு ஏன் நடக்குதுன்னா அங்க கொடுக்குற தீர்க்கதரிசனம் நீ நோட்டுற இது நடக்குமா நடக்காதுன்னு. ஆனா உன்னத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ஐ ரிசீவ் எடுத்துப்பாங்க. அல்லேலூயா. இன்னொருத்தருக்கு கொடுக்குற தீர்க்கதரிசனம் நீ பக்கத்துல இருந்து நான் பெற்றுக் கொடுக்குற ஆண்டவரே இல்லை. அது அவங்க விசுவாசத்தால உன் விசுவாசத்துல அதை நீ பெற்றுக்கொள்ளுங்க. எது விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க சொல்றது என்ன தெரியுமா, நான் கூட ஸ்டார்டிங்ல ஆரம்பத்துல தான் சொன்னேன், நல்லா வருவாங்க, அற்புதம் நடக்கும், 2 மாசம் வருவாங்க, அதோடு தான் போயிடுவாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நான் ஸ்பிரிட்ல நான் பார்த்த சில விஷயங்கள், அற்புதத்தை பெறுவாங்க, பெற்றுக்கொண்டு போயிடுவாங்க. ரிட்டர்ன் வரலன்னா அவங்க கிட்ட அனுப்பின அந்த கிருபை, அவங்க கிட்ட அனுப்பின அதே மிராக்கள் என்கிட்ட ரிட்டர்ன் வரும். ஆனா அவங்களுக்கு என்ன நினைச்சுக்கிறாங்க, எனக்கு எல்லாமே நடந்துச்சு. இல்ல, அதை விட மோசமான நிலைமைக்கு ஆண்டவர் தள்ளிடுவார். எது விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. இது உண்மையாவே இது நடக்குது. எது விசுவாசிக்கிறீங்க. நான் 2-3 ஊழியக்காரங்க உட்காந்து சில வசனம் ஆதாரமா நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொன்னேன். எது விசுவாசிக்கிறீங்க. அப்பதான் அவங்கள ஆண்டவர் கொஞ்சம் அவங்களுடைய ஸ்பிரிட்டை பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. எது விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமா நீங்களும் உட்காந்து புலம்பாதீங்க. ஐயோ நம்ம தேவாலயத்துல இவ்வளவு அற்புதம் நடந்து ஜனங்க ஓடிடுறாங்களே, புலம்பாதீங்க. ரிட்டர்ன் வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. சத்தம் வரலையே. எது விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. கடைசியா வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், Proverbs chapter 3 வசனம் 9-10. யாரை கனம் பண்ணு? கர்த்தரை கனம் பண்ணு. மறுபடியும் வாசிங்க 9ஆவது வசனம். சரி, கர்த்தருக்கு எப்படி நன்றி செலுத்துவீங்க? ஏழைங்களுக்கு கொடுக்கறதுனால நன்றி செலுத்துவீங்களா? நீங்க ஏழைங்களுக்கு கொடுக்கறதுனால கர்த்தர் கடகாரனா கரெக்டா இல்லையா? ஏழைங்களுக்கு கொடுன்னு சொன்னது ஓகே, அது நீங்க ஏழைங்களுக்கு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். கர்த்தருக்கு எப்படி நன்றி செலுத்துவீங்க? முதல் பலன் எப்படி கர்த்தருக்கு நீங்க கொடுப்பீங்க? அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியது எதுன்னா, உங்களுடைய வருமானத்தில் நீங்க கர்த்தருக்குன்ற எடுத்து வைக்கிறீங்க ஒரு பங்கு, அதை எடுத்து நீங்க தேவன் கொடுக்கும் போது அது கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்க. இந்த விதத்துல தான் நீங்க நன்றி செலுத்த முடியும், தவிர ஏழைகள் கொடுக்கறதுனால நீங்க நன்றி செலுத்த முடியாது கர்த்தருக்கு. அல்லேலூயா. சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, சில லா இருக்குது பைபிள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வருது. நீங்க அப்படி கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க, உன் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்குமா, உன் பேங்க் அக்கௌண்ட்லயே எம்டியா இருக்காது. அல்லேலூயா. 0 இருக்காதா? அது எவ்வளவு இறங்குன்னு எனக்கு தெரியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீ வாயை பொழுது பார்க்கவே கர்த்தர் அப்படி நிரப்பு வர. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? 10 பையனை போட்டா என்ன லாபம்? யாருக்கு லாபம்? எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. இன்னைக்கு அப்படிதான் எல்லாருமே போட்டு இருக்கிறாங்க. நீங்க கர்த்தருக்கு கொடுக்கறது ஓகேங்க, ஆனா எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் முதல் கற்றுக்கொள்ளுங்க. தசமபாகம் யாருக்கு? கர்த்தருக்குரியது. நீங்க வர்ற தேவாலயத்துல 10ல் ஒரு பங்கு எடுத்து யார் கொடுக்குறீங்க? ஏன்னா உன்னுடைய தேவாலயத்தில் நீங்க கொடுக்குறீங்க. அல்லேலூயா. காணிக்கை எதுக்கு? வாரம் வரும்போது நீங்க வெறுமையா போயிட்டு கூடாது, கர்த்தருக்கு நீங்க அந்த காணிக்கை நீங்க போடுறீங்க. அந்த காணிக்கை என்ன பண்றீங்க, சில ஊழியக்காரங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த காணிக்கைகளை பிரிச்சு அவங்க முன்னால் முடிஞ்சு சில அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்க கிட்ட பிளஸ் வாங்கிக்கிறீங்க. அல்லேலூயா. பிளஸிங் வாங்கிக்கிறீங்க. தர்ம பணம் இருக்குது, அதுலயே கொஞ்சம் மீதியா இருக்கல நீங்க வருமானத்துல அதை எடுத்து ஏழைங்களுக்கு ஏதாவது நீங்க கொடுப்பீங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க, இல்ல சாப்பாடு செஞ்சு கொடுப்பீங்க. அல்லேலூயா. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. ஆனா கர்த்தருக்கு நீங்க எப்படி நன்றி செலுத்த முடியும்னா, கர்த்தருக்கு நீங்க கொடுக்கறதுல தான் நன்றி செலுத்த முடியும். அல்லேலூயா. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. சத்தமா. ஆனா இப்படி வசனத்து மூலியமா பேசுறதை விட்டு கொடுக்கலன்னா சாபம், கொடுக்கலன்னா 10ல் 9 பங்கு கர்த்தரை எடுத்துருவார். நீ கொடுக்கலன்னா உன் சரீரத்துல வியாதி வந்து ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிடுவ. இப்படி பயம் கொடுத்து 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 ஏழை ஜனங்கிட்ட உறிஞ்சி எடுக்கிற ஆட்களும். அல்லேலூயா. யார்கிட்ட உறிஞ்சி எடுக்கிறதோ? அல்லேலூயா. சில பேர் அப்படிதானே, 2 மாசம் நீ சர்ச்சுக்கு போகலன்னா உன்னை யாரும் ஏன் வரலாம் கேட்க மாட்டாங்க. ஆனா சர்ச்சில் காணிக்கை தசமம் வரலன்னா மட்டும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏன் இன்னும் வரல.
ஏன் எனக்கு இன்னும் கொடுக்கல? கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி இடத்துல இருக்கிறத விட எங்க பசுமையா பில்லு இருக்குதோ அங்க ஆடுகள் போய் மேயும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? எங்க உண்மையான வார்த்தை இருதயம் தொடுதும் ஆத்மாவை திடப்படுத்துவது எப்போ ஆவி உற்சாகப்படுத்துதோ அதுதான் உன்னோட மெய்யான இடம். அல்லேலூயா. ஆவிக்குரிய தகப்பன் யார்? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டுங்களா? ஆவிக்குரிய தகப்பன் இல்லாம உன்னால எதுவும் சில விஷயங்கள் ஆண்டவர் பேச மாட்டார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? உனக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் வேணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய தகப்பன் வேணும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஆவிக்குரிய தகப்பன் யாரும் ஏன்னா ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவர் ஞானஸ்தானம் கொடுத்தவர் ஆவிக்குரிய தகப்பன் இல்லை. ஆண்டவர் ஒரு வழிகாட்டி ஒரு மேய்ப்பர் வச்சிருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு பேர் ஏதப்பட. ஆவிக்குரிய தகப்பன் யாரும் உன்னை ஆவியில நடத்தணும். உங்களுக்கு நிறைய விஷயங்களை உற்சாகப்படுத்தணும். அந்நிய பாஷைகளை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி பேச வைக்கணும். அல்லேலூயா. நீங்க எங்க கால் சரிக்கினாலும் உன்னை தூக்கி விடுறதுக்கு அந்த ஆவிக்குரிய தகப்பன் நிக்கணும். சில விஷயங்களை நீ தப்பு செஞ்சாலே உனக்கு தனியா இன்னும் போயிட்டு சில விஷயங்களை சொல்லி புரிய வைப்பார். இதுதான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன். 1 வாரம் 2 வாரம் வரலாம், 3ஆவது வாரம் ஆவிக்குரிய தகப்பன் விசாரிப்பார். ஏன் வரல? உங்க வீட்டுக்குள்ள என்ன எதனா பிரச்சனை இருக்குதா? இல்ல வீட்டுக்குள்ள எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு இருக்கிறியா அப்படின்னு விசாரிப்பார். அல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க? நான் ஆவிக்குரிய தகப்பனா இருந்தாலும் நிறைய பேர் எங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க. எப்படி வருவாங்க தெரியுமா? அல்லேலூயா. இந்த ஆமை இருக்குது தெரியுமா? ஆமை ரைஸ். இந்த ஆமை என்ன பண்ணனா கடலுக்கு வெளியே வந்து அந்த மண்ணல்ல அதோட முட்டைகளை போட்டு என்ன பண்ணிடலாம்? போட்டு மூடிட்டு உள்ள ஓடிடும். அந்த தாய் போயிடும். அந்த தாய்க்கு தெரியும் என்கிட்ட எப்படி என் பிள்ளைங்க வந்துடும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முட்டைகளை போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஆமை இதோட குட்டிகள் எல்லாம் வரும் இல்லையா ஜாஸ்தி, இது வந்தமே நேரம் எங்க ஓடிடும்? எங்க ஓடிடும் சொல்லுங்க? கடலுக்கிட்ட போனதுமே தண்ணிக்குள்ள போனதுமே அதுக்கு தெரியும் எத்தனையோ ஆமைகள் இருக்குது, எத்தனையோ இருக்குது. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அது எங்க தன் தாய்கிட்ட போய் சேரணும், கரெக்டா அங்க போய் சேர்ந்துடும். அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தைகள் உன்னை நடத்தும் போது, உன் அபிஷேகம் நடத்தும் போது, உன் அண்ணனாய் நடத்தும் போது நீங்க நீங்க உனக்குன்னு ஒரு ஆவிய தகப்பன் இருந்தா நீ எங்க எந்த பொருள் பண்ணாலும் ஆவிய தகப்பன் கிட்ட நீ வந்துதான் ஆகும். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து சேர்த்துருவாரு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் நிறைய பேர் பிரிச்சு கொண்டு போனாலும் அங்க எங்க வந்து சேரணும் அங்க வந்து சேர்ந்துதான் ஆகணும். அது யாராலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? என்னால வர முடியல, என்னால வர முடியல. நான் 15 வருஷம் 20 வருஷம் நான் சர்ச்சில் இருந்தேன். அதனாலதான் இன்னும் அப்படியே இருக்கிறேன். வெளிப்பாடு தெரியல. அல்லேலூயா. என்ன தெரியல? நான் சொல்றேன், இந்த சபையில் இருக்கிறவங்களுக்குள்ள வெளிப்பாடுகள் நிரப்பியிருக்கிறார் ஆண்டவர். வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நிரப்பியிருக்கிறார். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சத்தமா. அப்போ முதல் பலன் பண்டிகை நம்ம யாருக்கு கொடுக்கணும்? அப்படிதான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஒரே பேரனாக குமாரனாக இயேசு கொடுத்தார் இல்லையா நமக்கு? கல்வாரி சிலுவையில் நமக்காய் பலியானார். அது எவ்வளவு வெளியேறப்பட்டது. பரலோகத்தெல்லாம் விட்டு இறங்கிட்டார். அல்லேலூயா. உட்கார்ந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார் நமக்காக. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்மளோட பேசி இருக்கிறார். சத்தமா. அல்லேலூயா. சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். தேவனாகிய கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள். You will prosper when you believe the prophet of God. Hallelujah. நீ எப்ப தீர்க்கதரிசிகளை நம்புறியோ அப்பவே உனக்கு செழிப்பை கொண்டு வருவார் ஆண்டவர். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? சத்தமா. Hallelujah. Hallelujah. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆவியை நன்றி செலுத்தலாமா? எவ்வளவு பெரிய வெளிப்பாடுகள் ஆண்டவர் உங்களை நடத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய வெளிப்பாடுகள் ஆண்டவர் நடத்திருக்கிறார். நீ கஷ்டப்பட்டு இருக்கிற, நீ நரகப்பட்டு இருக்கிற, நீ வேதனைப்பட்டு இருக்கிற, நீ நோயினோடு இருக்கிற